அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இளமையில் நடக்கும் தசநாதனுடைய அமைப்பை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இளமையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு, குரு, சனி இவங்க 3 பேர்கள் தசை நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அதை பற்றி சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒருவருக்கு இளமையில் ராகு திசை நடந்தால் அவருக்கு பல விதமான அனுபவங்களை ராகு பகவான் கொடுப்பார். எல்லா விதமான கெட்ட வழிகளிலும் வம்பு வழக்குகளிலும் ஈடுபடுத்தும். வீண் தொல்லைகளை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் அவப்பேரை ஏற்படுத்தும். நண்பர்களோடு பகையும் தகாத உறவையும் அதாவது விபச்சாரிகளின் தொடர்பையும் ஏற்படுத்தும். சினிமா மோகத்தையும் உண்டாக்கும். கால விரயத்தை ஏற்படுத்தும். கல்வியின்மையும் உலக அனுபவத்தையும் கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துடும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இளமையில் நடக்கும் சனி திசை ஒருவனை நீதிமானாக்கும். அதே போல் இளமையில் நடக்கும் குரு திசை ஒருவனை பெரிய மனிதனை போல் வெற்று பந்தாவால் அவருடைய வாழ்வை அழிச்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. ஆரம்பத்தில் பிறக்குள்ள ராகு திசை, சனி திசை, குரு திசையோடு பிறந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பயனுற்று போகும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சனி திசையை நீதிமனாக்கும். மிச்ச திசைகள் கல்வியே இல்லாமல் பண்ணிடும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ராகு திசை 18 வருடங்கள், சனி திசை 19 வருடங்கள், குரு திசை 16 வருடங்கள். ஆரம்ப கல்வியோடு அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.